ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. மீள்பார்வை நம்பர் 7 போட்டி நம்பர் 31 முதல் 35 வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதுவரைக்கும் மீள்பார்வை ஒன்றுன்னா ஒவ்வொரு 5 போட்டி முடிவில் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் 31வது போட்டி கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் இடையே நடந்த போட்டி. இதில் ஆர்ஆர் அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடிக்கும்னு சொன்னோம். அதன்படி வெற்றி பெற்றது, இறைவனுக்கு நன்றி. அடுத்தபடியாக 32வது போட்டி. இதில் டிசி அணி வெற்றி பெறும்னு நாம் சொல்லியிருந்தோம். அதன்படியே டிசி அணி வெற்றி பெற்றது, இறைவனுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக பஞ்சாப் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான போட்டி. பஞ்சாப் அணி வெற்றி பெறும்னு நாம் கணிச்சிருந்தோம். ஆனால் முடிவு மாறி வந்தது, இதில் நமக்கு ஒரு தோல்வி. அதற்கு அடுத்தபடியாக 34வது மேட்ச்சு எல்எஸ்ஜிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையிலான போட்டி. அதில் எல்எஸ்ஜி வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம். அதன்படியே எல்எஸ்ஜி அணி வெற்றி பெற்றது, இறைவனுக்கு நன்றி. அடுத்தபடியாக 35வது மேட்ச்சு டிசிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையிலான மேட்ச்சு. இதில் எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம். அதன்படியே எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற்றது, இறைவனுக்கு நன்றி. ஆக மொத்தத்தில் 31லேருந்து 35 வரைக்கும் நாம் 4 போட்டிகள் வெற்றி பெற்றிருக்கோம். அதோட மீள்பார்வை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மீள்பார்வையில் 40, ரெண்டாவது மீள்பார்வையில் 60, 3 40, 4 60, 5 40, 6 80, 7 80%. அப்போ இந்த 7வது மீள்பார்வையில் 80% மெயின்டைன் பண்ணுறோம். இதுவரைக்கும் ஓவராலாக பார்த்திங்கன்னா 57% மெயின்டைன் பண்ணுங்கிறோம்ன்றதை சொல்லிக்கிறேன். இன்றைய போட்டி 38வது போட்டி. ஆர்ஆருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான போட்டி ஜெய்ப்பூரில் நடக்கிறது. ஆர்ஆர் அணிக்கு கூடுதல் பலம் இருந்தாலும் இதற்கு முன்னாடி இவங்க 2 பேரும் 29 முறை மோதியிருக்காங்க. அதில் 15 முறை மும்பை இந்தியன்ஸும் 13 முறை ஆர்ஆரும் ஜெயிச்சிருக்கு. ஒரு முறை முடிவு கிடைக்கப்படவில்லை. மதியன் 4 விதியன் 7ஆக வருகிறது இன்றைய நாளில். அது தொடர்புடைய வீரர்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த அடிப்படையில் ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்டேல், யுஸ்வேந்திர சகல், கேசவ் மகாராஜ், சந்தீப் சர்மா, சஞ்சு சாம்சன் அண்ட் ரியான் பராக் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரால்டு கோட்ஸி, டிம் டேவிட், ஆகாஷ் மத்வால் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு அழகான அமைப்புகள் இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸா அல்லது ஆர்ஆரான்னு பார்க்கும்போது ஆர்ஆர் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. ஆர்ஆருடைய உதயத்திலே கவிப்பு பாம்பு இருக்கிறது ஆர்ஆருக்கு பெரிய பின்னடைவை காட்டுது. அதே போல் மும்பை இந்தியன்ஸ் தலைமையில் நீச்ச மால் இருக்கிறது, அந்த அணிக்கு கூடுதல் மைனஸ் காமிக்கிறது. மும்பை இந்தியன்ஸை நோக்கி பொன் வருவது மும்பை இந்தியன்ஸுக்கு பலம். அதே போல் ஆர்ஆரை நோக்கி லாபாதிபதியே மதி வருவது ஆர்ஆருக்கும் பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நெக் டு நெக் அப்படி இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் கணித்ததிலே இந்த போட்டி 2 பேர்த்துக்கும் வெற்றி சாதகமான ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஜாமக்கோல் அமையலை. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் தலைமையில் நீச்ச கிரகம், இவங்களுக்கு கவிப்பு, இப்படி இருந்துமே லாபத்துக்கு தொடர்பு இருக்கிறதுனால இந்த 2 அணிகளுக்குமே வெற்றி வாய்ப்பு சம அளவில் இருக்கிறது. இந்த போட்டியில் கூடுதலாக ஆர்ஆருக்கு இருக்குதுன்னு சொல்லிக்க கடமைப்படுறேன். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே. நன்றி, வணக்கம்.